இப்ப அடுத்த குண்டை மம்தா பானர்ஜி போட்டிருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு 962 கோடி வாங்கின கட்சி எலெக்ஷனுக்காக செலவு பண்ண தொகை பாத்தீங்கன்னா 2 லட்சம் கூட இல்லை. ஜனநாயகத்தின் குரல் வழியை நல்லா நசுக்கிட்டே இருக்காங்க. அதுல லைட்டா அந்த இறுக்கத்தை கொஞ்சம் குறைச்சு மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறது ஒரு சின்ன ரிலீஃப் தான் அந்த ஆதாரை சேர்த்துக் கொள்ளணும் வேண்டும் என்று சொல்வது. இன்னும் வேணா கொஞ்சம் கால நீட்டிப்பு தர்றோம், நீங்க கட்சியெல்லாம் போய் உதவுங்க, அதுக்குள்ள என்னென்ன சேர்க்க முடியுதோ சேர்த்து விட்டு இந்த எலெக்ஷன் இந்த எஸ்ஐஆர் படியே நடக்கட்டும் அப்படின்றது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் அது உண்மையிலே வர்ஸ்ட் கேஸ் சினாரியா வரும். இந்த எலெக்ஷன் கமிஷன் இதே நடைமுறையை பின்பற்றி பல லட்சம் வாக்காளர்களை போலியாவோ இல்லைன்னா தவறாக நீக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அது பாரதூர விளைவுகளை ஏற்படும். அதோட ராமிபிகேஷன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க இந்த ட்ரம்போட அடிஷனல் 25% டாரிஃப் போட்டு 50 இன்எஃபெக்ட் 2 நாள் ஆச்சு. கதறிட்டு இருக்காங்க. கோல்மால் செய்வதற்கான ஒரு எந்திரமாக பாஜகவினுடைய எந்திரமாக மாறிடுச்சு. தமிழ்நாட்டை எங்கேயோ காஷ்மீர்லயோ இமாச்சல பிரதேசத்திலயோ இல்ல மகாராஷ்டிரா மத்திய பிரதேச தேர்தல் நடந்தா தேர்தல் முறையாக நடக்கணும், தமிழ்நாடு போல இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வாய் கிடைக்கும் போதெல்லாம் போற போக்குல அடிச்சுட்டு போறாங்க இல்லையா? இதை பத்தி என்ன பதில் இருக்கு? வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். பீகார் தேர்தல் களம் சூடு பிடிக்குது அப்படிங்கறத பாக்குறோம். ஓட் அதிகார் யாத்ரா அப்படிங்கிற பேர்ல ராகுல் காந்தி தெரு தெருவா புல்லட்ல போய் மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. இதற்கு கூடுதல் வலு சேர்க்கும் வகையில் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் பீகாருக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. இது பிஜேபி கேம்ப்ல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப அடுத்த குண்டை மம்தா பானர்ஜி போட்டிருக்கிறாங்க. நேத்து வெளிப்படையா அவங்க பேசியிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆரம்பிக்க போறாங்க. உங்ககிட்ட எல்லாம் தேர்தல் அதிகாரிகள் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, ஏன்னா உங்களுடைய பேரையும் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அவங்க தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடி பேருடைய பேரை தூக்கணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக வச்சிருக்காங்க. இது ஆப்போசிஷன் எல்லாமே, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இதுல ஒன்றிணைஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்தை கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல டிராக்ஷன் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மைதான். இந்த பிரச்சனை எஸ்ஐஆர் குறித்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்ப இருந்தே அது எழுந்த சூழல் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பு இந்தியா கூட்டணி இல்லை, அது மடிந்து விட்டது, அது அந்த கூட்டணியை சிதறுண்டுருச்சு. ஏன்னா அதுக்கு அந்த அந்த சூழல்ல தான் ஆம் ஆத்மி கட்சியுடன் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறோம்னு அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மம்தா பானர்ஜியோடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கூட்டணி இந்தியா கூட்டணின்ற ஒன்று இப்போ தேர்தல் முடிந்து பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 1 வருஷத்திலேயே இல்லை, விலை வளர்த்து போயிடுச்சு, சிதறுண்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதற்கு மாறாக என்ன ஆச்சுன்னா இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த முழக்கம் வந்தப்போ, பஹல்காம்க்கு அப்புறம் இந்த எஸ்ஐஆர் முழக்கம் வந்ததுக்கு அப்புறம் பாராளுமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திற்கு வெளியும் சரி ஒரு ஒரு ஒன்றிணைவை மீண்டும் பார்க்க முடிந்தது. அது இந்தியா கூட்டணி என்று தாங்கள் அதில் இல்லை அங்கம் இல்லை என்று சொன்ன ஆம் ஆத்மி கட்சி கூட, நாங்கள் வெளியில போயிட்டோம்னு சொன்னவங்க கூட இந்த விஷயத்தில் காங்கிரஸ் உள்ளடக்கிய காங்கிரஸ் ஒருங்கிணைக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய முன்னெடுப்புக்கு எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கேம் ஆன் போர்ட். எல்லாம் அந்த 300 எம்பிக்கள் போனதானாலும் சரி, இல்ல பாராளுமன்றத்திலும் சரி, உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் ஆளும் பாஜக பிரதமர் மோடியின் பாஜகவுக்கு எதிராகவும் ஒரு மொபிலைசேஷனுக்கு தங்களையும் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் கூட திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸும் அதில் ஒப்புக்கொண்டு இந்த விஷயத்தில் அவர்களும் ஒன்றிணைந்தார்கள். அப்ப தேசிய அளவுல ஒரு எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக, இல்ல அவர் கொஞ்சம் துவண்டு போய் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய, ஒரு வீர் கொண்டு எழக்கூடிய ஒரு எனர்ஜி பூஸ்டராக இந்த எஸ்ஐஆர் உருவெடுத்தது. அதை இப்ப நம்ம களத்திலேயே பாக்குறோம். ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து போய் தேஜஸ்வி யாதவ் மற்றும் ராகுல் காந்தி அவர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த ஓட்டர் அதிகார் யாத்ராவுக்கு கலந்து கொள்கிறார். அப்ப அதற்கு அதனுடைய ரிப்பிள்ஸை மேற்கு வங்கத்துல பாக்குறோம். பாஜகவுக்கு எதிராக ஒரு அணிதிரள்வை பல்வேறு மாநிலங்களையும் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாநிலங்களும் சரி, பொதுவாக பறந்துபட்ட இந்தியாவிலும் சரி எதிர்கட்சிகள் வலுவாக முன்னெடுக்கிறத பார்க்க முடியுது. அது மகாதேவ்புரா பத்தி பெங்களூர் சென்ட்ரலை பத்தி கொடுத்த பேட்டியாகட்டும், இல்ல மகாராஷ்டிராவில் எழுப்பப்பட்ட கேள்விகளாகட்டும், பீகார் ஆகட்டும், இல்ல அகிலேஷ் யாதவ் கூட அதுல பாத்தீங்கன்னா நீங்க ராகுல் காந்தி கிட்ட அபிடேவிட் கேட்டீங்களா, நான் 18,000 அபிடேவிட் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி பாராளுமன்றத்துக்கு வெளியில காப்பிகளை காமிச்சார் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம பாக்குறது மேற்கு வங்கம். ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டார்.
அப்ப தொடர்ந்து எதிர்க்கட்சிகள், வலுவான எதிர்க்கட்சிகள், இவர் எல்லோரும் ஒன்றிணைத்து பாத்தீங்கன்னா 200 தொகுதிகளுக்கு மேல சர்வசாதாரணமாகவே வரும். காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் பார்க்கும்போது, அப்ப இவர்கள் வந்து வலுவாக வந்து களத்துல போய் பாஜகவுக்கு எதிராக வந்து ஒரு மொமெண்டத்தை பில்ட் பண்றாங்க. இது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பீகார் வந்து பாஜக பார்வையில் மிக மிக குரூசியலான ஒரு ஸ்டேட். அப்ப அந்த ஸ்டேட்ல களத்துல போய் இவர்கள் பேசுவதாகட்டும், இல்ல அவர்கள் சொந்த மாநிலங்கள்ல இவர் ஸ்டாலின் அவர்கள் இங்க போவதற்கு முன்பே கூட எலெக்ஷன் கமிஷன் டர்ன் இன்டு போல் ரிகிங் மெஷினரி ஆஃப் பிஜேபின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, ஒரு கோல்மால் செய்வதற்கான ஒரு எந்திரமாக பாஜக எந்திரமாக மாறிடுச்சு அப்படின்ற. அப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேஷ், இல்ல பஞ்சாப்ல வந்து பகவந்த் மான் ஆப் பேசுறதாகட்டும் சரி, இல்ல கர்நாடகா, மகாராஷ்டிராலும் சரி, அப்ப எல்லா இடங்களிலும் கலெக்டிவாக வந்து ஒரு மொபிலைசேஷன் நடக்குது. இதை வந்து பாஜக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த செய்யுது. இவர்கள் 2000 அவர்களுடைய பை தேர் ஓன் அட்மிஷன் எஸ்ஐஆர்ல வந்து 65 லட்சம் பேரை நாங்க நீக்கணும், ஏன்னா 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 35 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துட்டாங்க, 8 லட்சம் பேர் போகஸ் என்ட்ரின்னு சொல்லும்போது, அப்ப இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாராளுமன்ற தேர்தலை தான் இந்த தேர்தல் ஆணையம் நடத்தி முடிச்சிருக்கிறது. அதே போல அதோட சேர்த்து நீங்க ஒப்பிட்டு பாருங்க, ஜஸ்ட் வித் மகாதேவபுரா. நீங்க பெங்களூர் சென்ட்ரலோட பாத்தீங்கன்னா பீர் ஃபேக்டரியில 66 பேருக்கு வாக்கு, இல்ல பீகார்ல வந்து 20 வருஷமா சொத்து தகராறு நடத்தக்கூடிய ஒரு வீட்டுல பூட்டி வச்ச டைலாபிரேட்டட் பில்டிங்ல சிதலமடைஞ்ச கட்டடத்துல 197 பேருக்கு ஓட்டு, இல்ல இன்னைக்கு நேத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் 597 பேருக்கு 549 பேருக்கு ஒரு வீட்டுல ஓட்டு. அப்ப இந்த விஷயம் ஒரு கிராமத்துல, அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது பரவலாக தேசிய அளவில் வந்து இந்த தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வகையில வந்து ஏதோ ஒரு பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. இது காங்கிரஸ் சார்பாக 2 குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஒண்ணு வந்து நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமே ஆக்சஸ் இருக்கக்கூடிய இந்த டேட்டா அப்லோடிங் அண்ட் கிரியேஷன்ல பாஜகவிற்கு இது ஆக்சஸ் கிடைத்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு அவர் தொலைக்காட்சி விவாதத்துல திரு பீட்டர் அல்போன்ஸ் அவரோட பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் நேரடியாக அந்த குற்றச்சாட்டை கூட அவர் வைத்திருந்தார். அப்ப பாஜக தேர்தல் ஆணையம் மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு மட்டுமே ஆக்சஸ் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்ல இல்ல அந்த டேட்டா பேஸ்க்கு பிஜேபி ஏதோ ஒரு விதத்தில் ஆக்சஸ் கெயின் செய்திருக்கிறது. அவர்கள் வந்து இந்த டேட்டாவை மனிபுலேட் செஞ்சிருக்காங்க, அது அவங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு தேர்தல்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை அம்பலப்படுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து வாக்காளர் மத்தியில் பொதுவாக ஒரு சந்தேகத்தை மேலும் மேலும் எழுப்புது. அப்ப பாஜகவுடைய வெற்றி வந்து ஒரு மேனுபேக்சர்ட் வெக்டரியா, ஒரு கோயேஷனோட தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து உருவாக்கப்பட்ட, செயற்கையாக உருவாக்கப்பட்ட, போர்ஜரி செய்யப்பட்ட வெக்டரியா அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் வந்து வலுவாக மக்கள் மத்தியில கொண்டு போகிறாங்க. அதே போல வந்து மக்கள் மத்தியில இந்த சந்தேகம் எழுது. அதுக்கு மேலும் வலு சேர்க்க விதமா இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு பதிலாக கேள்விகளுக்கு வலுவான கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக மாறா வந்து ஒரு அரசியல் கட்சி போல நீங்க நாட்டுக்கு எதிராக பேசுறீங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுறீங்க, தேர்தல் நடைமுறையே சந்தேகப்படுத்திட்டீங்கன்னு ஆன்டி இண்டியன் மட்டும்தான் சொல்லல, அந்த வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தல ஞானேஸ்வர் குமார். அப்போ அதை தாண்டி பாஜக வழக்கமாக வந்து இது போன்ற விவாதங்கள்ல வந்து என்னென்ன சொல்லுமோ அதையெல்லாம் பிரஸ் கான்பரன்ஸ் என்ற பேர்ல வந்து தேர்தல் ஆணையரே சொன்னார், தலைமை தேர்தல் ஆணையர். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கொல்யூஷன் இருக்கோ பாஜகவிற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும், அதை நீங்க இதைய வந்து இதோட சேர்த்து பொருத்தி பார்க்கணும். எப்படி வந்து 2023 அவசரமாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தலைமை தேர்தல் ஆணையரோ இல்ல தேர்தல் ஆணையரோ அவர்கள் பணிக்காலத்துல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து இன் ரெட்ரோஸ்பெக்ட் வந்து அவர்களுக்கு எதிராக குற்ற நடவடிக்கைகளை ஈடுபடுத்த முடியாது அப்படின்னு ஒரு இம்யூனிட்டி கொடுக்குற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக அதற்கு எதிராக வந்து ஒரு தலைமை நீதிபதி சிஜிஐ அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக வந்து பிஎம் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு மினிஸ்டரை வச்சு சிஇசி மற்றும் இசிகளை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற சட்ட திருத்தம். அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், இதற்கு முன்பு செய்யப்பட்ட சட்ட திருத்தங்கள், அவசர கதியில் செய்யப்பட்ட சட்ட திருத்தங்கள், அருண் கோயல் இவர்களால் வந்து ஒரே நாள்ல விஆர்எஸ் கொடுக்கப்பட்டு ஒரே நாள்ல சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்க அன்னைக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா எலெக்ஷன் கமிஷனரா, அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 1.5 மாசம் முன்னாடி மார்ச் 2024 விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளில போனார். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு கொலூஷனோட ஒரு சில ஆண்டு காலமாக தொடர்ந்து ஏதோ நடந்துட்டு இருக்கும் அப்படின்ற அச்சம் வந்து பரவலாக ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் சரி, இல்ல வந்து இந்த நாட்டின் ஜனநாயக பாதையில் செல்வதற்கு வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களும் சரி தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குரல்களை வந்து எழுப்புறதான் வந்து நேரடியாக களத்துக்கு போகும்போது மக்கள் மத்தியிலும் இது எதிரொலிக்குது. இப்போ ராகுல் காந்தி நேற்று பேசுறாரு, அவர் பேச ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த ஓட் சோரியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே கூட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா பனாரஸ்ன்னு வாரணாசி பத்தி இருந்து ஒரு குரல் வருது, ஒருத்தர் கத்துறாரு, அது அவர் அனுதாபியோ வாட் எவர் இட் இஸ். அப்ப அது எக்கோ ஆகுது மக்கள் மத்தியில.
அப்ப இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் சில மாதங்கள், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2.5 மாதத்துல வந்து தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பீகார்ல தங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சப்படுகிற பாஜகவிற்கு பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது. அப்ப இது வந்து வெறுமனே வந்து ஒரு ஒரு பாஜக இதுக்கு எதிரான இல்ல, இந்தியாவினுடைய ஜனநாயக பாதை இல்ல இந்திய நாட்டினுடைய ஜனநாயக எதிர்காலம் குறித்தே வந்து எதிர்க்கட்சிகள் எல்லோரும் கலெக்டிவா ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்றாங்கல்ல, இதை வந்து பயங்கரமா அச்சப்படுத்துது. நீங்க பாஜக வந்து நீங்க சும்மா வந்து ஒரு செயல்பாடு குறித்தோ இல்ல திட்டங்கள் குறித்தோ கேள்வி எழுப்பினீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஃபிகரை சொல்லிட்டு டாச் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து தேசபக்தின்ற சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நாட்டினுடைய எதிர்காலம் ஜனநாயக தன்மையே வந்து கேள்விக்குறியாக்குதுன்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பும் பொழுது அதுக்கு மக்கள் மத்தியில ரெசனேட் ஆகுது அப்படின்றது தெரிந்ததுக்கு அப்புறம் என்னன்னா பேக்ஃபுட்ல போறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா வந்து இல்ல நாங்க அப்படி பண்ணலன்னு சொல்றது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் விட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறது, இது எல்லாம் பேக்ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து இல்ல அவரே டெலீட் பண்ணிட்டாரு. இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. முதல்ல மகாராஷ்டிரா தேர்தலை பத்தி சொன்னாரு, அதுக்கப்புறம் மகாதேவபுரம் அசம்பிளில நடந்த வாக்கு முறைகேடுகளை பத்தி பேசினாரு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாஜகவோட துணை போய் இந்த விஷயங்களை செய்யுது அப்படின்னாரு, அடுத்தது நேரடியாக மோடியை தாக்குனாரு. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு இன்னும் 70-80 கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இது நடந்திருக்கு, இன்னும் 6 மாசத்துல தரவுகளோட அந்த குற்றச்சாட்டையும் நாங்க வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இப்போ குஜராத்ல நடந்த கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த இன்னொரு ஸ்கேமையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது 10 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்டத்தட்ட 4300 கோடி வந்து இவங்க வந்து எலெக்ஷன்ல செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அதற்கான எந்த தரவுகளும் இல்ல. அப்ப அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த கேண்டிடேட்ஸ்லயோ இல்ல அவங்க வாங்கின ஓட்ஸ்லயும் தெரியலன்னு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த இந்த புதிதாக சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் வந்து நாம எப்படி உள்வாங்க? அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த குஜராத் குற்றச்சாட்டு வந்து ஒரு 10 கட்சிகள், அதுல எல்லாமே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் பட் நாட் ரெகக்னைஸ்டு. இந்த மாதிரி யாரு வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், இதெல்லாம் கேள்விப்படாத கட்சிகள். அந்த கலெக்டிவா அந்த 10 கட்சிகளும் வந்து 2019 வந்து ஒரு 5 ஆண்டுகள்ல பெற்ற டொனேஷன்ஸ் நன்கொடை தான் இந்த 4300 கோடி. அந்த 10 கட்சிகளும் சேர்ந்து 2019 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் குஜராத்தில் நடந்தது இல்லையா, எல்லாவற்றையும் சேர்த்து 10 கட்சிகள் எடுத்த ஓட்டே வந்து 54,069 தான். ஆனா ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு 5000 ஓட்டு தான் 3 எலெக்ஷன்ல. இவ்வளவுதான். மொத்தமா இவங்க நிறுத்தின கேண்டிடேட்டே 43 கேண்டிடேட் தான். அவங்க ஃபைல் பண்ண எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் கடைசியா நடந்த தேர்தலுக்கு இவங்க பாத்தீங்கன்னா மொத்தமா அவர்கள் செலவிட்ட தொகை 39 லட்சம் இந்த 10 கட்சிகள். ஆனால் 4300 கோடி ரூபாய் யாருமே கேள்விப்படாத, அட்ரஸ் இல்லாத, ஊர் பேர் தெரியாத கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகள்னு நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாமே. அப்போ அந்த கட்சிகளுக்கு யாரா 4300 கோடி ரூபாய் கொடுத்ததுன்னு கேட்டா அந்த மாநிலத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா 23 மாநிலங்கள்ல இருந்து டொனேஷன் வந்திருக்குன்றார். பொதுவாக இந்த மாதிரி டொனேஷன் யாருக்குன்னா வரும், ஆளுங்கட்சிக்கு வரும், இல்லை ஆளுங்கட்சி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்க கட்சிக்கு வரும், இல்ல வந்து ஆக்டிவா செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு தான் வருது. இதுதான் நம்ம பாக்குறோம். அட்லீஸ்ட் லெட்ஸ் கோ பை தி ஹிஸ்டரி. அப்போ அது எலக்டோரல் பாண்டா இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த 20,000 ரூபாய் டிடி செக்கா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையும் சரி. ஆனா யாருமே கேள்விப்படாத கட்சி, அந்த கட்சி 10 கட்சி சேர்த்து 43 கேண்டிடேட் தான் வந்து 5 வருஷத்துல 3 தேர்தல் நிறுத்திருக்காங்கன்னு பொழுது இந்த கட்சிகளுக்கு 4,300 கோடி ரூபாய் யார் கொடுத்தான்னு தான் தெரியல. யார் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெனரஸான மக்கள்ன்றதா உண்மையிலேயே அந்த நிறுவனங்களா மக்களான்னு தான் தெரியல. அப்போ அவர்கள் வந்து கணக்கு காட்டுறாங்க எப்படின்னா 4,300 கோடியில 3,500 கோடி செலவாயிடுச்சு அப்படின்றாங்க. என்ன செலவுனா பார்ட்டி எக்ஸ்பென்ஸ். எலெக்ஷனுக்கு வந்து 962 கோடி வாங்கின கட்சி, நன்கொடை வாங்கின கட்சி, எலெக்ஷனுக்காக செலவு பண்ண தொகை பாத்தீங்கன்னா 2 லட்சம் கூட இல்ல, அரௌண்ட் 2 lakhs. 962 கோடியில 10% கூட வேணாங்க, 1% செலவு பண்ணியிருந்தா கூட 9 கோடி. ஆனா இவர்கள் செலவு பண்ணது வெறும் 2 லட்சம் ரூபாய். ஆனா கணக்கு காட்டும் போது இந்த கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்க வந்ததுல வந்து 4,300 கோடியில மொத்தத்துல வந்து 3,500 கோடி செலவாயிடுச்சுன்றாங்க. அப்புறம் தனியா ஒரு எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு கட்சியும் அந்த 5 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு 350 கோடி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன நடைமுறை? எப்படி வந்து ஊர் பேர் தெரியாத கட்சி, ஆட்கள் இல்லாத கட்சி, வாக்குகள் பெறாத கட்சிக்கு இவ்வளவு பெரிய தொகை வருது? இது ஒரு ஸ்கேமா, ஒரு வரி ஏய்ப்புக்கான ஒரு ஸ்கேமா இது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா இங்க 80GGCல வந்து ஒரு கட்சிக்கு வந்து நீங்க நன்கொடை கொடுக்குறீங்கன்னா அது 100% வந்து கொடுக்கக்கூடிய நபர் வந்து விலக்கு வாங்கிக்கலாம். அப்போ ஒருவேளை இந்த மாதிரி நன்கொடையை கொடுத்து டொனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க நாங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை திருப்பி எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இது தைனிக் பாஸ்கர், அந்த வட இந்தியாவில புகழ்பெற்ற
அவர்கள் விசாரணை எல்லாம் பண்ணி அவர்கள் கட்டுரையும் வெளியிட்டிருந்தாங்க. அதைத்தான் வந்து ராகுல் காந்தி வந்து ரீட்வீட் பண்ணி அவர் இந்த கேள்வியில் எழுப்பினார். ஊடகங்கள்ல வெளியிட்ட செய்திகள் மற்றும் தன்னார்வலர்கள் வெளியிட்ட இந்த ஆர்டிஐ தகவல்களை அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையே வெளியில வருது. இது சர்ஃபேஸே ஆகுது. அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், அப்போ இது வந்து 85% தொகையை வந்து திருப்பி நம்மளே எடுத்துக்கிறது. டாக்ஸ்க்கு எக்ஸம்ஷனும் வாங்கிட்டு டொனேஷனுக்கு திருப்பி 85% நான் பிளாக்ல உள்ள வாங்கிக்குவேன். எங்கிட்ட பிளாக்ல இருக்கிறது ஒயிட் ஆகி வெளியில வந்துடும். அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. அப்போ ஒரு 10-15% அந்த கட்சிகளுக்கு கொடுத்தா போதும்னு நினைக்கிற ஒரு டாக்ஸ் இவேஷன் ஸ்கேமா, இல்ல பெரிய கட்சிகள் அங்க குஜராத்ல பெரிய கட்சின்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். அப்போ ஒருவேளை அவங்களே வந்து இதை வந்து சட்டத்தை சர்க்கமெண்ட் பண்ணிட்டு பெரிய கட்சிகள் வந்து இது மாதிரி சிறு கட்சிகளை பயன்படுத்தி இந்த லெட்டர் பேட் கட்சி சேல் கம்பெனி மாதிரி பயன்படுத்தி அந்த தொகையை வந்து தங்களுடைய செலவிற்கு, ஆனா நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும்ல, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் வாங்கணும், அப்புறம் இல்ல செலவு பண்ண வேண்டி இருக்கும் தேர்தலுக்கு, இதெல்லாம் கொண்டு போய் தங்க வைக்கணும், செலவு தேவைப்படும். கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய பார்த்திருக்கோம்ல, 6 ஆண்டுகள்ல. அப்போ அதுக்கெல்லாம் வந்து இது போல சிறு கட்சிகளுடைய நிதிகளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்களா, அவர்களை பயன்படுத்தி அந்த நிதிகளை ரூட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு பல்வேறு சந்தேகங்கள் எழுது. பட் இது குறித்து எல்லாமே வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சது எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க, அந்த டெட்லைன் குள்ள கொடுத்தாகணும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கட்சியும் வந்து எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்ற ஆடிட் ரிப்போர்ட்டையும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபைல் பண்ணும். அப்ப இந்த 6 ஆண்டுகள்ல ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கு. இது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு தேர்தல் ஆணையம்? தமிழ்நாட்டை எங்கேயோ வந்து காஷ்மீர்லயோ இமாச்சல பிரதேசத்திலயோ இல்ல மகாராஷ்டிரா மத்திய பிரதேச தேர்தல் நடந்தா தேர்தல் வந்து முறையாக நடக்கணும், தமிழ்நாடு போல இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வாய் கிடைக்கும் போதெல்லாம் வந்து போற போக்குல அடிச்சுட்டு போறாங்க இல்லையா? இதை பத்தி என்ன பதில் இருக்கு? இந்த தேர்தல் வெளிப்படைத்தன்மை பேசக்கூடிய, நேர்மையான தேர்தல் பத்தி பேசக்கூடிய ஞானேஷ்குமார் இல்ல அவர்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு இந்த 6 ஆண்டுகள்ல இவர்களுடைய பதில் என்ன? இதுக்கு முன்னாடி ராஜீவ்குமார் எங்க இருக்காருன்னே தெரியல, ஏதோ மால்டால போய் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்றாங்க. அப்போ இவர்களுடைய பதில் என்னன்றதான் நம்மளுடைய எல்லாருமே எதிர்க்கக்கூடிய கேள்வி. அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்கள் முன்பு பேசும்போது கூட மகாராஷ்டிரா பத்தி சொன்னாங்க. மகாராஷ்டிராவுக்கு முன்பே மகாதேவபுரா பெங்களூர் சென்ட்ரல் அவர் ரைஸ் பண்ணிட்டார். அதை வச்சுதான் பாஜக என்ன சொல்றாங்கன்னா சிஎஸ்டிஎஸ் சஞ்சய்குமார் வந்து அவர் டெலீட் பண்ணிட்டாருன்றாங்க. பாஜக வந்து சொல்வது போல வந்து ராகுல் காந்தி அவங்க கிட்ட டேட்டா வாங்கி எல்லாம் பண்ணல. அவர் தெளிவா பிரஸ் மீட்லயே சொன்னார் அன்னைக்கு, நாங்கள் வந்து 6 மாத காலம் உங்களோட டேட்டாவை எடுத்து அதை எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் வந்து நாங்க பெங்களூர் சென்டர்ல மகாதேவபுரால என்ன அயோக்கியத்தனம் நடந்திருக்கிறது என்றதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பியர் ஃபேக்டரியில 66 பேருக்கு ஓட்டு இருந்தது எல்லாம் அப்படிதான் கண்டுபிடிச்சதுதான். ஒரே வீட்டுல 100 பேருக்கு ஓட்டு, ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய 2 பேர் தான் அப்படின்றதெல்லாம் வெளியில வந்தது வந்து இவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய எலக்டோரல் ரோலை எடுத்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்து எக்ஸ்போஸ் செய்யாது. அதற்கப்புறம் வந்து அவர் தனிப்பட்ட முறையில போட்டதை அவர் டெலீட் பண்றாரு, அது யார் வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும். ஆனால் நியாயமான கேள்விகள் எழுப்புனாங்கல்ல, எப்படி 5 மணிக்கு மேல வந்து டேட்டாவை ரிலீஸ் பண்ணல, திடீர்னு 8% உயர்ந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆனால் அங்க அவ்வளவு பெரிய கூட்டமே வரவே இல்லை அப்படின்னு அங்க இருந்த வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாருமே பூத்துல இருந்த ஏஜென்ட் எத்தனை பேருமே சொன்னாங்க, பூத் ஏஜென்ட்களும். எப்படி உயர்ந்தது? அதே போக வந்து 5 ஆண்டுகள்ல உயர்த்த முடியாத அளவிற்கு எண்ணிக்கையில உயர்த்த முடியாத தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல வெறும் 5 மாசத்துல 41 லட்சம் பேர் மகாராஷ்டிரால எப்படி சேர்ந்தாங்க? இதெல்லாம் போகஸ் என்ட்ரியா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டிருந்த காலத்துல தான் இந்த எஸ்ஐஆர் வருது. எஸ்ஐஆர்ல வந்து இவ்வளவு பெரிய குலைவீடுகள் பீகார்ல, அப்ப பீகாருக்கு ஏதோ ஒரு திட்டமிட்டு ஏதோ செய்வதற்கான ஒரு யுக்தியோடு களமிறங்கி இருக்கிறதா, இந்த ஆளுங்கட்சி களமி இறங்கி இருந்ததா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ராகுல் காந்தி எழுப்புறாரு. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து கலெக்டிவா ஒரு கொஸ்டின்களை ரைஸ் பண்றாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பதற்றம் வருது. எங்க நம்மளுடைய கூட்டு வெளிப்பட்டு விட்டதோ, இல்ல நம்மளுடைய கான்ஸ்பிரசி எல்லாம் நம்மளோட பிளாய் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு பதட்டத்துலதான் வெளிப்படுத்தும் போதுதான் வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பதற்றமா வந்து டென்ஷன்ல வந்து திருப்பி ராகுல் காந்தியை திட்டுவதோ இல்ல தேர்தல் ஆணையத்திற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு ட்ரைங் டு பிளே டெவில்ஸ் அட்வொகேட் லைக் ஈஸி தான். பிஜேபி இஸ் டூயிங் இட். லேட்டஸ்டா ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது ட்ரம்ப் வந்து நொபெல் பிரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடியும் முனீரையும் வச்சு ஒரு குரூப் போட்டோ செஷன் நடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. மோடி அதுக்கு ஒத்துக்கல. அதனால ட்ரம்ப்பும் ஜார்ஜ் சொரோஸும் சேர்ந்து ராகுல் காந்திக்கு ஃபண்ட் பண்ணி எப்படி பாகிஸ்தான்ல வந்து இம்ரான் கானை ஒழிச்சாங்களோ, பங்களாதேஷ்ல ஹசீனாவை ஒழிச்சாங்களோ, அந்த மாதிரி மோடியை ஒழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மக்கள் இதை எப்படி ஏத்துக்க போறாங்க? இவர் தான் சொன்னாரு, மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு இவர் தான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு. இவர் தான் சொன்னாரு. ஏன் கடைசியா வந்த ட்வீட்ல கூட மை ஃப்ரெண்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவருக்காக வக்காலத்து வரக்கூடிய அந்த வலதுசாரி ரைட் விங் அந்த நெட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கூட தன்னுடைய நாட்டினுடைய நலன்களுக்காக ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட போட்டிருந்தார், நாட்டினுடைய நலனுக்காக அவருடைய நண்பரே வந்து காவு கொடுத்துட்டாரு, அவர் இழந்துட்டாரு அப்படின்லாம் பேசினாங்க. அப்பேற்பட்டவர் எதுக்குங்க உங்களுக்காக இது பண்ணணும்? ஆசிம் முனிரை கூப்பிட்டு அவர் ஒயிட் ஹவுஸ்ல வந்து ட்ரீட் வச்சுட்டு இருக்காங்க. அவர் பேங்க்வெட் வந்து அரேஞ்ச் பண்ணி அவரோட வந்து டின்னர் ஹோஸ்ட் பண்ணி லஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவரு டொனால்ட் ட்ரம்ப். உங்களெல்லாம் அதெல்லாம் கேட்கல, உங்களுக்கு டாரிஃப் இம்போஸ் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குறை செய்யறாங்க, உங்களுக்கு இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கேட்கறதுக்கு முடியாம வந்து இப்போ வந்து அது குறித்து எந்த ஒரு கான்கிரீட் ஆக்ஷனும் எடுக்கல.
நீங்க வந்து இந்த ட்ரம்போட அடிஷனல் 25% டாரிஃப் போட்டு 50 வந்து இப்ப இன்எஃபெக்ட் வந்து 2 நாள் ஆச்சு. கதறிட்டு இருக்காங்க மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் எல்லோருமே. கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த தீர்வுமே இதுவரை கான்கிரீட்டா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. மாறா உடனே எல்லாத்துக்குமே ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அதானே வந்து எளிதா வந்து தப்பிக்கக்கூடிய வழி அதுதானே. யாரோ ஒருத்தர் பாருங்க அவர் வந்து சதி செஞ்சுட்டாருங்க. நீங்க சரி இந்த உங்களுக்கு என்ன நடவடிக்கைங்க? சதியோ இதையோ ஏதோ ஒன்று இருக்கட்டும். பாதிக்கப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ஏற்றுமதியாளர்களோட பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை இருக்குன்னு கேட்டேன். எடுத்திருக்கீங்கன்னு கேட்டா பதிலே இல்ல. மாறா வந்து ஜார்ஜ் சோரோஸ் இப்ப நீங்க முன்னாடி கூட தான் சொன்னீங்க 25 லட்சம் டாலரை வந்து கொடுத்து இந்தியா எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்ப என்னாச்சு? ஒயிட் ஹவுஸும் சேர்ந்து இந்திய அரசும் சேர்ந்து ஒத்துக்குச்சா அந்த மாதிரிலாம் ஒரு தொகையும் வரலன்னு. ஆனா ஜார்ஜ் சோரோஸ் இந்தியாவினுடைய தேர்தலை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு அமெரிக்காவே திட்டமிட்டுச்சு சதி செஞ்சுச்சுன்னு சொன்னீங்களே. இப்ப எங்க நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அது இல்ல அது பொய் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒன்னா அப்பப்ப கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. எப்படி ராகுல் காந்தி மேல அந்த காங்கிரஸ்க்கு வந்து அந்த 21 லட்சம் டாலர் வந்துச்சு, $2.1 மில்லியன், $21 மில்லியன் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்தது. அதை பயன்படுத்தி எலெக்ஷன் இன்ஃபுளுன்ஸ் பண்ண பார்த்தாங்க. இப்ப நீங்க ஒத்துக்கலையா? அதே மாதிரிதான் இப்ப வந்து புதுசா வந்து இவர்களுக்கு தீர்வு கிடையாது. அது வந்து தப்பிப்பதற்கு புதிதாக வந்து ஒரு கற்பனையான ஒரு சதி திட்டத்தை வந்து வெளியே விட்டுட்டு அது வந்து இவேசிவ் தான். ஒரு ஜஸ்ட் ஒன்லி பீயிங் இவேசிவ். இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திராணி இல்லை இந்த அரசுக்கு. அப்ப என்னன்னா காங்கிரஸ் மீது ராகுல் காந்தி மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எஸ்கேபிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இது குறித்து ட்ரம்ப் உடைய டாரிஃப் இம்போசிஷனை பத்தி மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமா என்ன வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு, இல்ல ஆக்கப்பூர்வமா என்ன பதில் பேசியிருக்காரு? சைனா மேல டாரிஃப் இம்போஸ் பண்ணாங்க, அவங்க திருப்பி ரிட்டாலியேட் பண்ணாங்க, நானும் உனக்கு டாரிஃப் போடுறேன்னு. 90 நாளைக்கு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து ரோல் பேக் பண்ணாரா இல்லையா டொனால்ட் ட்ரம்ப்? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க மாறா வந்து முறையிட்டீங்க, நீங்க பண்ணக்கூடாது ஐயா, நான் உங்களோட மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்ற லெவலுக்கு மட்டும்தான் பேசல, மித்தபடி எல்லாமே பேசுனீங்க. நீங்களும் வந்து அதுக்காக வந்து திருப்பி வந்து ஒரு உங்களோட ரிட்டாலியேஷன் வந்து ரொம்ப பெலிஜரண்டா இருந்திருந்ததுன்னா சைனா போல வந்து அவர்களும் பின்வாங்கி இருக்கலாம். சைனா செய்தது போல நீங்க செய்திருக்கலாம். ஆனா மாறா நீங்க அதெல்லாம் செய்யாம இப்ப வந்து இதை வந்து இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி இப்ப கொள்றது மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப உங்களுடைய நோக்கம் வந்து அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். ஆனா எங்களால செயல்படுறதுக்கோ இல்ல வந்து எபிஷியன்ட்டா வந்து ஆட்சி நடத்துவதற்கோ எங்களால இயலாத போது இந்த மாதிரி புது கதைகளை வந்து கிளப்பி விட்டுட்டே இருக்க முடியும். எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸை பத்தி அக்கறை கிடையாது, இங்க வந்து ஜனநாயகம் செத்து போனா பத்தி அதை பத்தி அக்கறை கிடையாது, அதை குறவழியை நசுக்கிட்டே இருப்போம். அதுக்கு தேர்தல் ஆணையம் போன்ற கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நசுக்குவோம், சாகடிப்போம். அது எல்லாத்தையும் டிராம்பிள் பண்ணிட்டு தான் இருப்போம். யாரும் கேள்வி கேட்க கூடாது, அதிகாரம் இருக்கணும், எங்களுடைய RSS எஜெண்டாவை மட்டும் புகுத்தணும். மற்றபடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோ இல்ல வேலை செய்யக்கூடிய மக்களோ இல்ல ஏற்றுமதி செய்யக்கூடிய மக்களோ யாரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் எக்கேடுபட்டு போனால் என்பது ஒரு வெளிப்பாடு தான் இது. புதிய கான்ஸ்பிரசி தியரி நீங்க எப்பதான் சொல்லல, எப்ப கேட்டீங்களா ஒரு கான்ஸ்பிரசி தியரி. ஆசிம் முனியருக்கு வேலை வேலையாகுது. சுப்ரீம் கோர்ட்டுடைய நிலைப்பாடை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, நீங்க 2 பேரை இவங்க பொய்யாக நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத நிரூபிச்சாலே இந்த SIR எக்ஸசைஸே நாங்க வந்து ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் அடுத்தடுத்து அதை எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை ஏதோ மறைமுகமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில இறங்குறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்ப ரீசெண்டா வந்து RTI ஆக்டிவிஸ்ட் அவங்க அஞ்சலி பரத்வாஜ் வந்து 2 ரெலவெண்ட் கேள்விகள் கேட்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட. எந்த அடிப்படையில பீகார்ல ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேவை அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ, அதற்காக நாங்க தனியா வந்து ஒரு அப்ரைசல் நடத்தணும்னு சொன்னீங்களோ, அந்த அப்ரைசல் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறது கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2003ல நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதே அடிப்படையில் தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம், எந்த மாறுதலும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அன்னைக்கு எந்த கைட்லைன்ஸ்ல நடந்தது, அப்ப என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் பெறப்பட்டது, அந்த டீடைல்ஸ கொடுங்கன்னா அதையும் வந்து கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய லெவரேஜ் கொடுக்குதோ, அவங்கள வந்து இந்த இந்த SIR வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்காம இதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் துணை போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து நம்மளால பார்க்க முடியுது. சுப்ரீம் கோர்ட்டுடைய நடவடிக்கைகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்ல நீங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்விதான். நமக்கும் வந்து இப்ப நீங்க சொல்வது போல அஞ்சலி பரத்வாஜோட கிடைத்த RTI ரிப்ளைல 2005ல இப்ப நடக்கக்கூடிய SIRக்கு என்ன ஜியோ போட்டீங்க, இண்டிபெண்டன்ட் அப்ரைசல் ஒன்று நடத்தணும், அதன் அடிப்படையில இதுக்கு தேவை இருந்துச்சுன்னு நாங்க உணர்ந்தோம், அதனாலதான் இது பண்றோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல எலெக்ஷன் கமிஷன் வச்சவா அந்த ஜியோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அதை வந்து ஷேர் பண்றது இல்லை. அதே போல வந்து அந்த இண்டிபெண்டன்ட் அப்ரைசல் பண்ணீங்களே அதை பத்தி ஏதாவது டீடைல் கொடுங்க அப்படின்னு அதை கேட்டா அந்த மாதிரி எந்த தகவலும் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் தான் சரி 2003ல பண்ண எஸ்ஐஆருக்கு என்ன ஒரு ஜியோ இருக்கும் இல்லையா, அது பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய ஜியோன்றது பப்ளிக் டொமைன்ல இருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்து நீக்கிட்டாங்க. அதை கொடுங்கன்னு கேட்டா இல்ல அதுக்கு வந்து நீங்க 2025ல இப்ப போட்டிருக்கிறதே எடுத்துக்கோங்க, இப்ப இருக்கிறத எடுக்குன்னு கேட்டாலே வந்து அதையும் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல. அப்போ இது அடிப்படையில வந்து இந்த அண்டர்டேக் பண்ணின இந்த சிறப்பு இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குல்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதுவே வந்து ஒரு சட்ட நடைமுறைப்படி நடத்தப்பட்ட ஒரு எஸ்ஐஆரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எழுப்புது. அது வந்து அந்த ஆர்டிஐ ரிப்ளைல தெல்ல தெளிவா அஞ்சலி பரத்வாஜ் அவர்கள் எழுப்பிய ரிப்ளைல வந்து ரொம்ப தெளிவாகவே தெரிகிறது. அது ஏன் நமக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு இந்த உச்சநீதிமன்றத்தோட செயல்பாட்டுல இந்த வழக்கில் அப்படின்னா, அப்ப இவ்வளவு சந்தேகத்திற்குரிய முறையில தான் வந்து ஒரு எஸ்ஐஆர் பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் அதற்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், அந்த ஞானேஷ்குமார் பேசிய பதில்கள், இல்ல பப்ளிக் டொமைன்ல வந்து எதிர்க்கட்சிகளும் தன்னார்வலரும் வெளியிட்ட தகவல்களை பார்க்கும் பொழுது அடிப்படையிலேயே இந்த எஸ்ஐஆர் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கணும் இந்த சுப்ரீம் கோர்ட். ஒருவேளை டைம் எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அவர்கள் தொடர்ந்து வந்து அதற்கு டைம் வழங்குறது, இல்ல வந்து அவர்களுடைய வாதத்திற்கு இவர்கள் சில அந்த நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு லெவரேஜ் கொடுக்கறது இருக்குல்ல, இது உண்மையிலேயே வந்து மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்துல எஸ்ஐஆர் வழக்கை வந்து கையாண்ட விதத்தில் இருந்தக்கூடிய அதோட நிலைப்பாடு, அதோட கையாண்ட விதம். இது எப்படி எலக்டோரல் பாண்ட்ல 5 வருஷம் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த தீர்ப்பே வந்துச்சு, 3 மாசத்துக்கு முன்னாடி. அது போல வந்து இந்த எஸ்ஐஆர்ன்றது அதி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நவம்பர்ல எலெக்ஷன் வரப்போகுது பீகார்ல. அப்ப இது போன்ற ஒரு விஷயத்துல இவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லெத்தார்ஜிக் மென்டாலிட்டியா, இல்ல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்டிவ்னஸ் இல்ல அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக வந்து சுப்ரீம் கோர்ட் இல்லைன்றது கொஞ்சம் நிச்சயமாக வந்து டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா நீங்க இந்த விஷயங்கள்ல அடிப்படை ஒவ்வொன்றையும் எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷனோட தெர் இஸ் நோ சப்ஸ்டான்ஷியல் ஆர்குமெண்ட் எலெக்ஷன் கமிஷன் பக்கத்துல இருக்கிறதாவே நமக்கு தெரியல, அப்பட்டமாகவே தெரியுது. எலெக்ஷன் கமிஷன் செய்த விஷயங்கள் இல்ல அவர்கள் இதில் கடைபிடித்த நடைமுறைகளே வந்து அப்பட்டமாக வந்து தவறாக இருக்கு அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. இன்ஃபேக்ட் வந்து ஆதாரை வேண்டாம் என்று சொன்னது, இல்ல வந்து பிரைவசிக்காக நாங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ண மாட்டோம், இல்ல மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல வந்து இந்த எலக்டோரல் ரோல் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொன்ன பொழுது உச்சநீதிமன்றம் நியாயமா பார்த்தா வந்து கடுங்கோவும் வந்திருக்கணும். அப்படி ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டா அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குமா வேண்டாமா? இல்ல டெக்னிக்கலா வந்து அதற்கு பதில் சொல், மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல போட்டா ட்வீட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா மனிப்புலேட் பண்ணிடுவாங்க நீங்க சொல்வீங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இன்ஃபேக்ட் வந்து சில ஐஐடி மாணவர்கள் இல்ல முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு அது குறித்து வந்து ஒரு மாக்கிங் ஸ்டேட்மெண்ட் கூட போட்டிருந்தாங்க. இந்த ஞானேஸ்வர் குமார் ஐஐடியில படிச்சவர், இவர் வந்து ஐஐடியில படித்தவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரா? எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நாங்க வந்து பப்ளிக் டொமைன்ல வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல போட்டா அந்த டேட்டாவே மனிப்புலேட் பண்ண முடியும்னு சொல்றது இருக்கு இல்லையா? இது எவ்வளவு வந்து அபத்தமான ஆர்குமெண்ட். உண்மையிலேயே ஒரு ஐஐடியில படித்தாரான்ற ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்ப அது போலதான் இருக்கு. அப்ப மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ண மாட்டேன், இல்ல வந்து நான் வந்து உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா பெண்கள், என்னுடைய சகோதரிகள், மனைவிமார்களுடைய பிரைவசி போயிடும்னு சொல்லி பேசுவது இருக்குல்ல, இந்த அரசியல் தரமான பதில்கள் இருக்குல்ல, அரசியல் பதில்களை வந்து சொல்வது, இதையெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு வியப்பா இருந்துச்சு. எப்படி வந்து இதை டாலரேட் செய்யுது உச்சநீதிமன்ற சூரியகாந்த் அவர்கள், நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் எப்படி வந்து இதை டாலரேட் பண்றாங்க? ரபிஷ்னு சொல்லி தூக்கி எறியக்கூடிய வாதமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த வாதங்கள்லாம். ஆனால் இதற்கு வந்து இவ்வளவு காலம் கொடுப்பது என்பது ஒரு இன்ஃபேக்ட் அதுல ஒரு மைனர் ரிலீஃப் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஆதாரை மீண்டும் அவர்கள் அந்த 65 லட்சம் பேர்ல நீக்கப்பட்டவர்கள் கிளைம் பண்ணுவதற்கு அந்த 11 டாக்குமெண்டோடு சேர்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம்னு ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்குறாங்க இல்லையா? அது ஒரு மைனர் பிரீதர் தான். அதாவது வந்து ஜனநாயகத்தின் குரல் வழியை நல்லா நசுக்கிட்டே இருக்காங்க. அதுல லைட்டா அந்த இறுக்கத்தை கொஞ்சம் குறைச்சு மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறது ஒரு சின்ன ரிலீஃப் தான் வந்து அந்த ஆதாரை சேர்த்துக் கொள்ளணும் வேண்டும் என்று சொல்வது, இல்ல கால நீட்டிப்பு ஏன் பரிசு. இன்னைக்கு இப்ப கூட ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு, ராஜ்யடி சார்பாக வந்து கால நீட்டிப்பு வேண்டும் என்ற கேள்வி கேட்டதற்கு ஏன் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் முதல்ல கேட்கலீங்களா? நீங்க கேட்டோம், பண்ணல அவங்க, அதனால உங்களோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டதும் சரி நாங்கள் வந்து வருகிற திங்கட்கிழமை வந்து அந்த மனு எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து கால நீட்டிப்பு அந்த அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்றதுக்கு. அதுல மட்டும் இல்ல, இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த 3 வாரங்கள் இந்த ஆர்டர் போடுறதுக்கு 3 வாரங்களுக்கு முன்பு மொத்தமாகவே வந்து 80,000 வந்து கிளைம்ஸ் தான் வந்தது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆர்டரை வந்து ஒரு வாரத்துல மட்டும் 95,000 அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல வந்து முகாந்திரம் இருக்கு, மக்கள்கிட்ட வந்து தரவுகள் இருக்கு. அதே போல நாளுக்கு நாள் வரக்கூடிய தரவுகள் இருக்கு இல்லையா? 947 பேர் வந்து ஒரு வீட்டுல இருக்காங்கன்றது, 597 பேர் ஒரு வீட்டுல இருக்காங்கன்றது, இல்ல வந்து 20 வருஷமா சொத்து தகராறுல பூட்டி இருக்க வீட்டுல வந்து 197 பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்றது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய உச்சநீதிமன்றம் குறைந்தபட்சம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கடுமையாக, இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்திரத்தன்மையோடு வந்து நடந்து கொள்ள வேண்டும்
அப்படின்ற உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்கு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது பூர்த்தியாகவில்லை, இல்ல பூர்த்தியாகலன்னு சொன்னா உடனே வந்து கோர்ட் உங்க சாட்டிஸ்பாக்சன் தான் ஒர்க் ஆகணும். நம்மளுடைய சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர்களுடைய திருப்திக்காகவாது வந்து செயல்பட வேண்டும். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாட் ஜஸ்ட் அபவுட் டெலிவரிங் ஜஸ்டிஸ் ஆர் சீம் டு டெலிவர் ஜஸ்டிஸ் சொல்லுவோம். நீதி வழங்கினால் பத்தாது, நீதி வழங்கியதாக வந்து மக்களுடைய பார்வையில் தெரியவும் வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதையும் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ நீங்க வந்து இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்க இதுவரை கையாண்ட விதம்ன்றது வந்து என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் வந்து பெரிய அளவுக்கு இல்ல ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பெரிய அளவுக்கு இட் டஸ் நாட் இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ். அது இன்னும் கொஞ்சம் வலுவாக தன்னுடைய நடவடிக்கைகளை இல்ல தன்னுடைய ஆர்டர்ஸை வந்து பதிவு செய்திருக்கலாம். உச்சநீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து கொஞ்சம் லாங் ரோப் கொடுக்குதோ, இல்ல வந்து கொஞ்சம் அவர்களோட கொஞ்சம் கனிவாக இந்த தேர்தல் ஆணையத்திடம் நடந்து கொள்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுப்பும் விதமாகத்தான் உச்சநீதிமன்றத்தோட செயல்பாடு இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி, இதுல இருக்கக்கூடிய பிகெஸ்ட் ஐரணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் வாக்குரிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனுக்கும் அடிப்படை உரிமையாக ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுத்திருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய வாக்குரிமைங்கிறது உங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ், அதை ஆளும் கட்சி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன் நகர்த்திடுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இதில் பெரும்பாலாக பாதிக்கப்படுவது பாத்தீங்கன்னா சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள் அப்படிங்கிறத பல நேரங்கள்ல பல பேர் வந்து வெளிப்படையா எடுத்து காமிச்சுட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மேக் ஆர் பிரேக் டிசிஷனா இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருச்சுன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மற்ற மாநிலத்திலையும் நடைமுறைக்கு வரும், அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறது தெரியுது. இதுல பெஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன, உண்மையிலேயே இந்த வாக்கை இழக்கக்கூடிய மக்களுக்கு இதனுடைய தீவிரம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அர்பன் எலைட் செக்ஷன்ல இருக்கிறவங்க இதோட தீவிரத்தை புரிஞ்சவங்க விமர்சனம் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இதோடைய தீவிரம் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது போன்ற விஷயங்களை வந்து பிரதானப்படுத்தி ஓட்டு போடுவாங்களா? பெஸ்ட் கேஸ் சினாரியோ என்னவா இருக்கும், வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் கேஸ் சினாரியோன்னு என்னை பொறுத்தவரை நடந்து முடிந்த எஸ்ஐஆரை வந்து ரத்து செய்ய வேண்டும். ஒரு கேட்டகாரிக்கல் ரிஜெக்ஷன் ஆஃப் எஸ்ஐஆர். ஏன்னா நீங்க வந்து ஜனவரி 2025 தான் ஒரு கடைசியாக ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து தயார் செஞ்சிருக்காங்க. அதற்கப்புறம் அவசர கதியில் வந்து ஒரு மாத டைம்ல கொண்டு வந்தது தான் இந்த எஸ்ஐஆர், திடீரென்று தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு. அப்போ உச்சநீதிமன்றம் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை, வாக்குரிமை, வாக்கு இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையே இந்த தேர்தல் நடைமுறை தான். அப்போ அதுல வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்ற உரிமை என்பது அந்த 1% 1 vote அந்த ரைட் இருக்குல்ல, அதை வந்து காப்பதற்கு, இந்த ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு கேட்டகாரிக்கலா இந்த எஸ்ஐஆர் ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியாக நடந்த ஒரு அந்த ஜனவரி 2025 வெளிவந்த அந்த டிராஃப்ட் இல்ல எலக்டோரல் ரோல் அடிப்படையில் தேர்தல் நடத்துவது சரியாக இருக்கும். அது இந்த ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் நீங்கள் இது போல கண்டெம்ப்ளேட் பண்ணா அதுல இருக்கக்கூடிய இன்னும் இலாபரேட் கன்சல்டேஷன் கட்சிகளோட எல்லாம் நடத்திவிட்டு இல்ல மக்களோட கருத்து கேட்பெல்லாம் நடத்திவிட்டு அதுல என்னென்ன விஷயங்களை வந்து செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்ற செக்ஸ் அண்ட் பேலன்சஸோடு ஃப்ரெஷ்ஷா நீங்க அப்புறமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க அந்த 11 டாக்குமெண்ட்ல ஒண்ணு வந்து பர்த் சர்டிபிகேட் கூட இருக்கு. அப்போ நீங்க 2003 கட் ஆஃப் அந்த கடைசியா நடந்த எஸ்ஐஆர் இருக்கு இல்லையா, அப்போ அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்போ நீங்க நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 இருக்குல்ல, கடைசியாக ஒன்றிய அரசால் நடத்தியது, அதனோட ஒரு புள்ளி வரும். நீங்க யோகேந்திரா யாதவ் அவர்கள் சைக்காலஜிஸ்ட், அவருடைய ரீசன்ட் இன்டர்வியூ கூட அவர் சொல்லியிருப்பார். அப்ப அதுல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த காலகட்டத்துல பீகார் மாநிலத்தில் அந்த மாதிரி பர்த் சர்டிபிகேட் வைத்திருந்தவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு, 3% கம்மியா. அந்த அளவுக்கு தான் வந்து பெனட்ரேஷன் இருந்திருக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் கொடுக்கிற கூடிய நடைமுறை, அது போன்ற அந்த டாக்குமெண்ட்ஸ். அதை வச்சுட்டு நீங்க இப்படி பெரிய அளவுக்கு அது மாற்றம் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த கட் ஆஃப் பிளஸ் அந்த நடைமுறையை வச்சுக்கிட்டு எப்படி வந்து மக்களை வந்து முழுவதும் வந்து இந்த எலக்டோரல் ரோல்குள்ள கொண்டு வர முடியும்? பெரும்பான்மை நீக்கிட்டு உங்களுக்கு வேண்டியவங்களை வச்சுக்கிட்டா மட்டும் தான் முடியும். அப்ப பெஸ்ட் கேஸ் சினாரியோன்றது இந்த எஸ்ஐஆர் வந்து கேட்டகாரிக்கலா ரிஜெக்ட் பண்ணி அதை புதிய நடைமுறைகள் ஒருவேளை செய்வதென்றால் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும்ன்றத ஒரு ஆய்வை மேற்கொண்ட பிறகு அதற்கப்புறம் வந்து வழிகாட்டுதல்கள் எல்லாம் வழங்கிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கலாம்.
வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நடந்துருச்சு. இந்த எஸ்ஐஆர் படியே வந்து போகட்டும். எவ்வளவு கிளைம் வந்து நாங்க வேணா இன்னும் ஒரு மாசத்துக்கு கட் ஆஃப் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு. செப்டம்பர் 1ன்றது அக்டோபர் 1 வரை வைத்துக் கொள்ளலாம். இல்ல அக்டோபர் 15 வரை வைத்துக் கொள்ளலாம். அதற்குள் எல்லோரும் இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கட்சிகள் இருக்கவங்க எல்லாம் போய் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த 60 லட்சம் பேர்ல யாரெல்லாம் நீக்கப்பட்டார்களோ தவறுகளா அவங்களை டெலீட் ஆனவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள வந்தது. இந்த ஆதாரம் எப்படி வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி அந்த விஷயங்களை செய்து இன்னும் வேணா கொஞ்சம் கால நீட்டிப்பு தர்றோம். நீங்க கட்சி எல்லாம் போய் உதவுங்க. அதுக்குள்ள என்னென்ன சேர்க்க முடியுதோ சேர்த்து விட்டு இந்த எலெக்ஷன் இந்த எஸ்ஐஆர் படியே நடக்கட்டும் அப்படின்றது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் அது வந்து உண்மையிலே வர்ஸ்ட் கேஸ் சினாரியாவா இருக்கும். ஏன்னா நீங்க அப்போ யூ ஆர் வர்ச்சுவலி அப்ஹோல்டிங் எஸ்ஐஆர். அது வந்து அதோடைய உரிமை இல்லைன்னா சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். அதனாலதான் நான் ஏற்கனவே வந்து இதெல்லாம் இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்னு சொன்னப்பவே தமிழ்நாட்டின் சார்பாக போய் திமுக எம்பிக்கள் எல்லோருமே போய் வந்து ஒரு முறையீடு கொடுத்தாங்க தேர்தல் ஆணையத்துல. ஆதாரை வந்து இதுல ஒரு ப்ரூஃபா ஏத்துக்கணும்னு சொல்லி அப்பவே கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டுல அவ்வளவு சீக்கிரம் இந்த போலி வந்து போர்ஜரிகள் எல்லாம் பண்ண முடியுமா இல்ல தகுதித்தம் பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான். இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் திமுக அதிமுக இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளோ இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில இப்போ ஒரு கட்சி தான் இருக்கு பாஜக மட்டும் தான் அவங்க இதுல. சோ இப்ப எல்லோருக்குமே வந்து அவங்க ஆக்டிவா போல் ஒர்க் பாக்குறாங்க. அவ்வளவு எளிதில் அவர்களை ஏமாற்ற முடியாது. இது பிரச்சனையே என்னன்னா எங்க ஏமாற்றம் நடந்ததுன்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்குதுன்னா தேர்தலில் இந்த ரோல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்திற்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கக்கூடிய டேட்டாவிற்கு பிஜேபி ஆக்சஸ் கிடைத்திருக்கு அப்படின்றதான் குற்றச்சாட்டு வைக்கும். அப்போ இன்னும் விழிப்போடு இருக்கணும். என்னதான் விழிப்போடு இருந்தாலும் வந்து நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ரோல் ரெடியா இருந்தது கடைசியில தேர்தல் இன்னைக்கு பார்த்தா இந்த ரோல்ல இல்லாத வாக்கு எல்லாம் இருக்கு அதுல வந்து போகஸ் என்ட்ரிஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா அப்ப கூட தமிழ்நாட்டுல பவர்ல இருக்கக்கூடிய திமுகவும் வலுவாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கும்போது அவ்வளவு எளிதா அது செய்ய முடியுமான்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வலிமை ஜாஸ்தி. பாஜக இங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வீக் பார்ட்டி தான். ஆனால் ஒருவேளை இது இப்படி அப்போல் செய்யப்பட்டால் மேற்குவங்கத்தில் செய்யப்படலாம். அசாமில் இதில் தாக்கம் இருக்கும். கேரளாவில் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கும். அப்போ வரக்கூடிய எல்லா மாநிலங்களும் இதனுடைய தாக்கம் இருக்கும். இந்த எலெக்ஷன் கமிஷன் இதே நடைமுறையை பின்பற்றி பல லட்சம் வாக்காளர்களை போலியாவோ இல்லைன்னா வந்து தவறாக நீக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். அதோட ராமிபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப இந்த எஸ்ஐஆரையே வந்து ரத்து செய்வதுதான் உண்மையாலேயே சரியான நடைமுறை. அது ஏதோ ஒரு விதத்தில் அங்கீகாரம் கொடுத்தால் அது வந்து டெஃபினட்டா நான் என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான் நான் பார்ப்பேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.